கிசான் கேஸ் வந்து விஜய் சந்திச்சிருக்காரு. இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ல எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? 2 முறை சந்திச்சதா சொல்றாங்க. ஆனா யார் ஒருவரை எத்தனை முறை சந்திச்சாலும் நாங்க மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இங்க வந்தீங்கன்னா 1000, 2000, 5000, 10,000, 1,00,000 மக்களை சந்திக்கிறோம். மக்களை சந்திச்சீங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க, தீர்த்த அரசியல். நாங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற ஐடியா கீழே வந்து மக்களை கேட்கும்போது எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கன்னா, சாதாரணமா யாத்திரை போங்க, எண்மண் எண் மக்கள் போங்க, பாருங்க, காவடி எடுங்க, மக்களை சந்திங்க, ரோட்ல தெருவுல நில்லுங்க. அது மக்கள் சொல்றது ஒரு மக்களும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். அவங்கள கேட்காம ஏசி ரூம்ல உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஜெயிச்சிரோம் யாராச்சும் நினைச்சாங்கன்னா அவர்கள் வருகின்ற காலத்துல அவர்களுக்கு மக்கள் சொல்லுவார்கள், என் பிரச்சனையை நீங்க பேசுங்க, என் பிரச்சனையை பேசுங்க. என் பிரச்சனை இல்லாம எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் 4 பேர்த்த கிரவுண்ட்ல வேலை பார்க்குற 4 பேர்த்த பிடிச்சி அவங்க 4 பேர்த்திட்ட போய் சர்வே எடுக்கிற பசங்க எல்லாம் யாரு? மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குற பசங்க. அவங்களுக்கு பசியோட அருமை தெரியுமாங்கன்னு? ஒரு ஏழை மக்களுடைய பிரச்சனை தெரியுமா? அந்த மாதிரி நிறுவனம் திமுக பெண் ஒரு நிறுவனம் நடத்துறாங்க, 2000 பேர் வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் MBA படிச்சிருக்காங்களோ இன்னைக்கு பெண்ல நிறுவனத்துல வேலை பார்த்து அவங்க போய் ஒப்பீனியன் கேட்டு அதை கேட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாராமா. அதுக்கு நான் சொல்றேன், முதலமைச்சர் அவர்களே பழனிக்கு வந்து பாருங்க, தைப்பூச தண்ணிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், காலைல அறநிலைத்துறை அமைச்சரை கூப்பிடுங்க, சரி பண்ணுங்க. அதை விட்டு எல்லா ஏசி ரூம் உட்காந்துட்டு எத்தனை பேர் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் வச்சு அரசியல் பண்ணுவீங்கன்னா? ஆனா அரசியல் கட்சியில குழந்தைகள் சேரக்கூடாதுங்கண்ணா. 18 வயசுக்கு கீழே அரசியலுக்கு அவங்கள பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நண்பர் சொன்னாருன்னா, தாவேக்கால் இருக்கிறதே குழந்தைகள் தானே, அதுக்காக குழந்தைகள் அமைச்சிருக்காங்க. அதனால அவர்களுக்கு தான் வெளிச்சம் எதற்காக குழந்தைகள் அணி பிரிவுல ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு. 18 ஆண்டுகளுக்கு கீழே அரசியல்ல குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற விதிமுறை சட்டம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பிரிவுல யாரை நீங்க கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியலீங்கன்னா அந்த கட்சி தான் விளக்கு. விஜய் வந்து அன்னைக்கு தைப்பூசத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, எப்படி சார் பாருங்க? அண்ணா, எங்க வீட்டுல இருக்கிற அக்கா வாழ்த்து தெரிவிச்சாங்க, தோட்டத்துல வேலை பார்க்குற அண்ணன் வாழ்த்து தெரிவிச்சாங்க. அதனால விஜய் அவர் வாழ்த்து தெரிவிச்சா மட்டும் பெருசா? லட்சக்கணக்கான மக்கள் மண்டி போட்டு பழனி மலை மேல ஏறுறாங்க, 48 நாள் விரதம் இருந்து ஏறுறாங்க, மண் சோறு சாப்பிட்றாங்க, ரோட்டுல அங்க பிரதட்சணை, தார் ரோட்ல அங்க பிரதட்சணை பண்றாங்க. கொஞ்சம் அவங்களையும் பார்க்கணும் இல்லைங்கண்ணா. விஐபி ஒருத்தர் வாழ்த்து தெரிவிச்சனால அது எப்படி வந்து இதுக்கு ஒரு சிறப்பா? வாழ்த்து தெரிவிச்சது சந்தோஷம். அதே போல சாதாரண மனிதர்களும் எந்தவித பிரதிபலனும் இல்லாம அவர்களும் முருகப்பெருமானுக்காக வரும்பொழுது எத்தனை ஆயிரம் மக்களை பார்க்கிறோம், அவங்களும் வாழ்த்து சொல்றாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய எழுச்சியோடு மக்கள் கோவிலுக்கு முருகப்பெருமானை தரிசிக்க வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது அடிப்படையில பெரிய மகிழ்ச்சி. அதனால் வருகின்ற காலத்துல அடிப்படை வசதிகள் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அரசுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேங்க. அதுவும் பிரதமர் எங்கிருந்து வாழ்த்து சொன்னாருன்னு பாருங்க. பிரதமர் வந்து இன்று காலையில பிரான்ஸ்ல மீட்டிங்ல இருக்காங்க. பிரதமருடைய அலுவலகம் தொடர்பு கொண்டு பிரதமர் அவர்கள் வாழ்த்து சொல்றாங்க. குறிப்பா பிரதமர் அவர்கள் எது போன்ற வார்த்தையில வாழ்த்து சொல்லணும், கந்தனுக்கு அரோகரா, அதெல்லாம் பிரதமர் அவர்கள் உள்ளிருந்து உணர்ந்து பண்றாங்க. எங்கிருந்து பண்றாங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து. அந்த மனிதன் இரவோடு இரவாக பிரான்ஸுக்கு போய் அதிகாலையில அந்த பிரசிடென்ட் மேக்ரோனோட மீட்டிங்ல இருக்காங்க. ஆனா உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க நான் கேட்கல. ஏற்கனவே சொன்னது போல மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கேயோ இருக்கக்கூடிய நம்ம பிரதமர் பிரான்ஸ்ல இருக்கிறவங்க ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்லும் பொழுது மக்களுக்கு நம்முடைய பிரதமரின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கு. இந்த கடையில நீங்க அவரு கொடுத்தாருங்க. சேகர் பாபண்ண எப்படி நான் சபரிமலைக்கு போறாரு, இங்கிருந்து சீஃப் செக்ரட்டரிக்கு கூப்பிட்டு சொல்லி அவருக்கு விஐபி புரோட்டோகால் தர்ஷன் கொடுத்து சபரிமலையில சேகர் பாபு அவர்கள் போகும்போது அந்த இடத்த ஃபுல்லா சுத்தம் பண்ணி அவர் தனியா நின்று சாமி கும்பிட்டு வர்றாரு. அப்படி இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சருக்கு எப்படி மக்களுடைய அருமை தெரியும்? சொர்க்கவாசல் திறந்தாங்க, எங்க திறந்தாங்கன்னா திருச்சியில ஸ்ரீரங்கத்துல. சேகர் பாபு அண்ணன் குடும்பத்தோடு எவ்வளவு அட்டூழியம் பண்ணார், அன்னைக்கு அறிக்கை கொடுத்த எல்லாத்தையும் போ இங்கே வர்ற போ எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சாமியை முதல் ஆளாக பார்க்க வேண்டும் என்ற அக்கறை காட்டக்கூடிய சேகர் பாபு அவர்கள் சாதாரண பொதுமக்கள் நடந்து வெறுங்கால கிலோமீட்டர் கணக்குல வர்றாங்க. அவர்களுக்கு அந்த அக்கறையை காட்டலாமே. முதலமைச்சர் அவங்க மனைவி வர்றாங்கன்னா எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க நீங்க? அறநிலைத்துறை எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க? முதலமைச்சருடைய மனைவி துணைவியார் அவர்களுக்கு தவறு இல்லைங்கண்ணா, காட்டுங்கண்ணே. சிஎம்மோட ஒய்ஃபுக்கு புரோட்டோகால் கொடுங்கண்ணே, அம்மையார் கொடுங்கண்ணே. அதே புரோட்டோகால்ல பாதியாவது சாதாரண மனிதருக்கு ஏன் சேகர் பாபண்ண கொடுக்க மாட்டாங்க? உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்னை முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்காரு, நான் வந்து புரட்டுக்கால என்னை அவுத்து விட்டீங்கன்னா அண்ணாமலை மேல முட்டிடுவேன்னு கால டயலாக் வேற விடுவார். ஒரே டயலாக 3 வருஷமா அதே கிழிஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி சொல்றாரு. முதலமைச்சர் மட்டும் என்னை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சேகர் பாபு யார் என்பதை காட்டி விடுவேன். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், நீங்களும் அறநிலைத்துறை அதிகாரிகள் அமைச்சர்களா இருக்கிறீங்க, மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு பாடுபடுங்க.